பிடிவாதம் பிடிக்காம இந்த புடவைய கட்டி. சிந்தாமணி, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? இந்த புடவை உனக்காகவே வாங்கினது. இப்ப நீ இதை கட்டிக்கணும். ரங்கத்தாவை கட்டி விட சொல்லிட்டா? உன் மாமன் நான் சொன்ன கேப்பல்ல? சொன்ன கேப்பல்ல? எங்களுக்கெல்லாம் சீம சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்களே, எதுக்கே கூப்பிட்டீங்க? நான் தின்னு துப்புன கரும்பு சக்கைய எங்க அப்பா திருப்பி திங்க சொல்றான். நான் தொட்ட பொண்ணுங்கெல்லாம் இது வரைக்கும் கெட்டு போயிருக்காங்களே தவிர யாரும் வந்து தாலியை கட்டு நின்னதே இல்ல. அந்த பொண்ணு முனி அந்த பொண்ணு இங்க வந்தாதானா நான் தாலி கட்டணும். வர்ற வழியிலேயே உங்களுக்கு நான் பாடையை கட்டிட்டா மாப்பிள ஒட்டடிச்சாதான் சிந்தாமணிக்கு நிறைய முடி முளைக்கும். வாழ்நாள் பூரா நீ அவளுக்கு பூ வச்சு அழகு பார்க்கலாம். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா?
பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே உயிரே பிரிஞ்சாலும் உறவே பிரியாதே உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னா புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா நீங்கள யாரு ஏன் இப்படி வழி மறிச்சு நிக்கிறீங்க? டேய் அவனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்கடா. இந்த மணி நீ வர டேய் அவனை ஐயா ஐயா நம்ம சின்ன ஜமீனு பொண்ணுமணியை வரவழியில ஆளை வச்சு அடிச்சிட்டு இருக்காருயா. ஏண்டி நான் தொட்டவளுக்கெல்லாம் தாலி கட்டணும்னா எத்தனை தாலிடி கட்டுறது? என்ன தைரியம் இருந்தா உன் மாம உன் மாதிரி பைத்தியத்துக்கு என்னைய தாலி கட்ட வைக்கிறேன்னு சவால் விட்டுருப்பான். டாய் அவனுக்கு நீங்க சமாதி கட்டுங்கடா, இவளுக்கு நான் சமாதி கட்டுறேன். நல்லா இருக்கா? ஏண்டி உன்னை இங்க கொஞ்சம் காடி கூட்டு வந்த ஓடி. கிறுக்குத்தனமா தான் மாங்காய திங்கிறேன்னு நினைச்சேன். ஆனா நீ விவரமா தான் திங்கிறேன்னு இப்பதான் நீ தெரியுது. இதுக்கும் சேர்த்து முடிவு கட்டண்டி.
சிந்தாமணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். அவளை ஒண்ணு செஞ்சாதீங்க, தயவு செஞ்சு அவளை கைவிட்டாதீங்க. என் சிந்தாமணிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உங்களை கையெடுத்து உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. என் சிந்தாமணி ஒண்ணு செஞ்சிடாதீங்க. என் சிந்தாமணி ஏத்துக்கங்க. இந்த பொண்ணுமணி காலம் பூரா உங்களுக்கு அடிமையா இருப்பா. தயவு செஞ்சு என் சிந்தாமணி ஏத்துக்கங்க. நீ கால்ல விழுந்தாலும் சரி, கண்ணீர் விட்டு அழுதாலும் சரி, ஏன் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். கெடுத்தவன் நான் தான், அதுக்காக கெட்டு போனவன் நான் ஏத்துக்கவும் மாட்டேன். கெட்டு மேளம், கெட்டு மேளம், கெட்டு மேளம். ஏய்! சிந்தாமணியை மானபங்கப்படுத்தியது தன் மகன்தான் என்று மல்லியம்பட்டி ஜமீன் நாச்சிமுத்து கூறுவதாலும், சிந்தாமணியையும் அவள் வயிற்றில் வளரும் குழந்தையையும் காப்பாற்ற எடுத்துக்கொண்ட முயற்சியில்தான் பொன்னுமணி இந்த கொலை செய்திருப்பதாக நீதிமன்றம் கருதுகிறது. எனவே குற்றவாளியான பொன்னுமணிக்கு இபிகோ 304 பிரிவின்படி குறைந்தபட்ச தண்டனையாக 5 வருடம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்ன பொண்ணுமணி பாக்குற? அதுவும் சிந்தாமணியோட குழந்தைப்பா.